அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னென்னா சைலண்ட் லெட்டர்ஸ் இன் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது ஒரு சில லெட்டர்ஸ் வந்து சைலண்ட் சவுண்டில் வரும். சைலண்ட்டாக நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். அது என்ன மாதிரி லெட்டர்ஸ் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லோரும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் பார்க்கலாம். அதாவது ஆங்கில எழுத்துக்களில் A to Z வரை உள்ள 26 எழுத்துக்களுமே சைலண்ட்டாக வடிவம் பெறுவதில்லை. அவற்றில் ஒரு சில எழுத்துக்கள் மட்டுமே சைலண்ட்டாக வடிவம் பெறுகிறது. அத்தகைய சைலண்ட் வடிவம் பெறும் எழுத்துக்களை A to Z வரிசையில் இப்போது விரிவாக காணலாம். அதாவது என்னென்னா, இங்கிலீஷில் வந்து எல்லா லெட்டர்ஸுக்குமே சைலண்ட் கிடையாது. ஒரு சில லெட்டர்ஸ்க்கு மட்டும்தான் சைலண்ட் வடிவம் இருக்குது. அது எந்த மாதிரியான லெட்டர்ஸ் எல்லாமே சைலண்ட்டில் வரும், எந்த மாதிரி வேர்டில் வரும் அப்படிங்கிறத நம்ம இப்போ தெளிவாக பார்க்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஏல ரூல்ஸ் பாருங்கள். ஃபஸ்ட் ரூல் பாருங்கள். ஒரு சில இடங்களில் சி என்ற எழுத்துக்கு அடுத்ததாக மற்றும் LLY என்ற எழுத்துக்களுக்கு முன்னதாக ஏ வந்தால், எக்ஸாம்பிள் பாருங்கள், சி அப்படிங்கிற எழுத்துக்கு அடுத்தது அல்லது LLY அப்படிங்கிற எழுத்துக்கு முன்னதாக ஏ அப்படின்னு வந்தால் அந்த ஏ வந்து சைலண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், லாஜிக்கலின்னு சொல்லக்கூடாது, அந்த ஏக்கு ப்ரொனன்சியேஷன் கிடையாது. மியூசிக்லின்னு தான் சொல்லணும், மியூசிக்கலி அப்படி சொல்லக்கூடாது. மியூசிக்கலி ஏக்கு சவுண்டு கிடையாது. மியூசிக்லி, ஃபிசிக்லி, கிரிட்டிக்லி இப்படி தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். இந்த இடத்துல வந்து ஏக்கு ப்ரொனன்சியேஷன் கிடையாது. இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட் லெட்டர் பி பாருங்கள். ஒரு வார்த்தையில் பி என்ற எழுத்திற்கு அடுத்ததாக எம் என்ற எழுத்திற்கு அடுத்ததாக பி என்ற எழுத்து வந்தால் அங்கு பி என்ற எழுத்துக்கு ஒலி வடிவம் இல்லை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது எம் அப்படிங்கிற லெட்டருக்கு அடுத்தது பி அப்படிங்கிற லெட்டர் வந்தால் அந்த இடத்துல பிக்கு சவுண்டு கிடையாது, ப்ரொனன்சியேஷன் கிடையாது. அந்த இடத்துல பி சைலண்ட் ஆகுது. எக்ஸாம்பிள் பாருங்கள், COMB, எம் கடுத்து பி வருது. அப்போ எம் கடுத்து பி வந்தால் அந்த பிக்கு சவுண்ட் இல்லை, பி சைலண்ட் ஆயிரும். பாருங்கள், கோம், தம், பாம், லேம், கோம்பு, தம்பு, பாம்பு, லேம்பு அப்படின்னு இப்போ சொல்லக்கூடாது. பிக்கு சவுண்டு வராது இந்த இடத்துல. அப்போ இந்த இடத்துல என்ன ஆயிருங்க, எம் கடுத்து பி வந்தாலே பி சைலண்ட் ஆயிரும். நெக்ஸ்ட் ரூல் பாருங்கள். இதேபோல் ஒரு வார்த்தையில் டி என்ற எழுத்துக்கு முன் பி என்ற எழுத்து வந்தால் அங்கு பி என்ற எழுத்துக்கு ஒலி வடிவம் இல்லை. அந்த இடத்தில் பி என்ற எழுத்து சைலண்ட்டாக வடிவம் பெறுகிறது. இந்த ஒரு ரூல் பாருங்கள். அதாவது டி என்ற எழுத்துக்கு முன்னாடி பி வந்தால், எக்ஸாம்பிள் பாருங்கள், டவுட், டெப்ட், டெட், சட்டில், அந்த மாதிரி. டப்ட் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம், டெப்ட் அப்படின்னு சொல்ல மாட்டோம், சப்டில் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். ஏன்னா இந்த இடத்துல டி அப்படிங்கிற லெட்டருக்கு முன்னாடி பி வந்தால் நம்ம என்ன பண்ணக்கூடாது, பியை ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கூடாது. அப்போ இந்த இடத்துல என்னதுங்க, பி அப்படிங்கிறது சைலண்ட். நெக்ஸ்ட் பாருங்கள், நெக்ஸ்ட் சி பாருங்கள். ரூல் 1, சி என்ற எழுத்து எஸ் உடன் சேர்ந்து வரும்போது சைலண்ட் ஒலி வடிவம் பெறுகிறது. அதாவது SC என்ற இணைப்பில் வரும்போது அந்த இடத்தில் சி சைலண்ட்டாக மாறுகிறது அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, அதாவது SC இந்த 2 லெட்டர் சேர்ந்து ஒரு வார்த்தையில் வந்தால் அங்கே சி வந்து சைலண்ட் ஆகுது அப்படிங்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், சீசர், இந்த இடத்துல SC சேர்ந்து வந்துருக்கு இல்லைங்களா, சீசர்ஸ். அசன்ட், இதுலேயும் SC சேர்ந்து வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஃபேசினேட், இதுலேயும் SC சேர்ந்து வந்திருக்கு. நெக்ஸ்ட் மசில், இதுலேயும் SC சேர்ந்து வந்திருக்கு. ஸோ SC அப்படிங்கிற 2 லெட்டர் ஒரு வார்த்தையில் சேர்ந்து வந்தால் அந்த இடத்துல சி சைலண்ட் ஆகுது. இதில் வந்து மஸ்கில், ஃபேஸ்கினேட் அப்படின்னு சொல்லக்கூடாது, சிக்கு சவுண்டு கொடுத்து சொல்லக்கூடாது. ஏன்னா SC காம்பினேஷனில் வந்தாலே அந்த இடத்துல என்ன ஆயிடுது, சி சைலண்ட் ஆயிடுது. நெக்ஸ்ட் ரூல் பாருங்கள், சிக்கான நெக்ஸ்ட் ரூல் பாருங்கள். இதேபோல் K மற்றும் Q என்ற எழுத்துக்களுக்கு முன் சி வரும்போது அந்த இடத்தில் சி என்ற எழுத்து சைலண்ட்டாக வடிவம் பெறுகிறது. அதாவது KQ அப்படிங்கிற லெட்டர்ஸ்க்கு முன்னாடி சி வந்தால் அந்த இடத்துல சி சைலண்ட் ஆகுது அப்படிங்கிறாங்க. எக்ஸாம்பிள் பாருங்கள், கேக்கு முன்னாடி சி இருக்குதுங்களா, லாக். இதே இடத்துல பிளாக்லேயும் கேக்கு முன்னாடி சி இருக்குது. ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறோம், பிளாக். சிக்கு சைலண்ட் இல்லை, கேக்கு தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம். அப்போது லாக், பிளாக், பக், கிளாக், அக்னாலேஜ், அக்விட், இந்த மாதிரியான வேர்ட்ஸில் என்ன ஆயிடுதுங்க, சி சைலண்ட் ஆகிடுது. நெக்ஸ்ட் டிக்கான ரூல்ஸ் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ரூல் பாருங்கள், N மற்றும் G ஆகிய எழுத்துக்களுக்கு முன் D வரும்போது அந்த இடத்தில் D என்ற எழுத்து சைலண்ட்டாக மாறுகிறது. நல்லா கவனிங்க, NG அப்படிங்கிற லெட்டர்ஸ்க்கு முன்னாடி D வந்தால் அந்த இடத்துல என்ன ஆயிடுதுங்க, D சைலண்ட் ஆயிடுது. எக்ஸாம்பிள் பாருங்கள், கேட்ஜ், பிளட்ஜ், கிரட்ஜ் பார்த்துக்கணும். அதாவது கேட்ஜ்
பிளட்ஜ் அப்படின்னு நம்ம சொல்கிறதில்ல, பிளட்ஜ். ஏன்னா டிக்கு சைலண்ட் கொடுக்கணும் இந்த இடத்துல. ஏன்னா ஜிக்கு முன்னாடி டி வருது. என் அண்டு ஜி இதுக்கு முன்னாடி டி வந்தால் அந்த டி சைலண்ட்டாக மாறும். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வந்து எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னா கேட்ச், பிளட்ஜ், கிரட்ஜ் இப்படி தான் சொல்லணும். நெக்ஸ்ட் ரூல் பாருங்கள். கீழ்காணும் பொதுவான வார்த்தைகளில் டி என்ற எழுத்துக்கு ஒலி வடிவம் இல்லை. ஸோ இந்த மாதிரியான காமன் வேர்ட்ஸ்க்கு டிக்கு ப்ரொனன்சியேஷன் கிடையாது. அந்த இடத்துல என்ன ஆயிடுதுங்க, டி சைலண்ட் ஆயிடுது. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், வெட்னஸ்டே, ஹேண்ட்ஸம், ஹேண்ட்கர்ச்சீஃப், சாண்ட்விச் இந்த மாதிரி இதில் எல்லாமே நாம் என்ன பண்ண மாட்டோம், டியை ப்ரொனவுன்ஸ் பண்ண மாட்டோம். ஒரு வேர்டுடைய லாஸ்ட்டில் வந்து ஈ வந்தாலே அந்த ஈக்கு ப்ரொனன்சியேஷன் கிடையாது, அந்த ஈ சைலண்ட் ஆயிடுது அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் ஈக்கான செகண்ட் ரூல் பாருங்கள். ரூல் 2 பாருங்கள். டி என்ற எழுத்துக்கு முன் ஈ வரும்போது ஒரு சில இடங்களில் ஈ என்ற எழுத்துக்கு ஒலி வடிவம் கிடையாது. அங்கு ஈ என்ற எழுத்து சைலண்ட்டாக ஒலி வடிவம் பெறுகிறது. பாருங்கள், எக்ஸாம்பிள் போர்டு, ஃபிக்ஸ்டு, ஃபிக்ஸட் அப்படின்னு சொல்கிறது இல்லை, ஃபிக்ஸ்டு ஈ சைலண்ட்டு, பெக்டு, ஸ்மகிள்டு அந்த மாதிரி. இதே மாதிரி பாருங்கள் நெக்ஸ்ட் ரூலு. நெக்ஸ்ட் வந்து ஜி. ஜிக்கு ஃபஸ்ட் ரூல் பாருங்கள். ஒரு சில இடங்களில் என் என்ற எழுத்துக்கு முன் ஜி எழுத்து வரும்போது ஜிக்கு ஒலி வடிவம் கிடையாது. அங்கு ஜி சைலண்ட்டாக வடிவம் பெறுகிறது. அதாவது என் அப்படிங்கிற லெட்டருக்கு முன்னாடி ஜி வந்தால் அதுக்கு ஜிக்கு ப்ரொனன்சியேஷன் கிடையாதுங்கிறாங்க. பாருங்கள், டிசைன், ஃபாரின், சைன், அலைன். ஆனால் இதுக்கு ஒரு சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. அது என்னென்ன எக்ஸப்ஷன்ஸ்னு பாருங்கள். மேக்னெட், இக்னியஸ், காக்னிட்டிவ், சிக்னேச்சர் இந்த மாதிரி இதில் எல்லாம் என்ன இருக்குங்க, எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஜிஹெச் பாருங்கள். ரூல் ஃபஸ்ட் ரூல் பாருங்கள். ஜிஹெச்க்கு வவல் சவுண்டுக்கு அடுத்ததாக ஜிஹெச் அப்படிங்கிறது வந்தால் அந்த இடத்துல ஜிஹெச்சுக்கு சவுண்ட் இல்லை அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல என்ன ஆயிடுது, ஜிஹெச் சைலண்ட் ஆயிடுது. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஹைட், ஹை அப்படிங்கிற ஐ அப்படிங்கிற வவல் பக்கத்தில் ஜிஹெச் வருது. பாருங்கள், வவல்ஸ் பக்கத்தில் ஜிஹெச் வரும்போதெல்லாம் அந்த ஜிஹெச் சைலண்ட் ஆயிடுது. ஹை, லைட், தாட், ஃபைட் அந்த மாதிரி. நெக்ஸ்ட் பாருங்கள், ரூல் 2. இந்த விதி காம்பவுண்ட் வேர்ட்ஸுகளுக்கு பொருந்தாது. காம்பவுண்ட் வேர்ட்ஸில் ஜிஹெச் தனி ஒலி வடிவம் பெறும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. காம்பவுண்ட் வேர்ட்ஸில் ஜிஹெச்சுக்கு ப்ரொனன்சியேஷன் கொடுத்தே ஆகணும். பாருங்கள், டாக் ஹவுஸ், பிக் ஹெட், ஃபாக் ஹார்ன், ஃபைட் அந்த மாதிரி எல்லாமே. நெக்ஸ்ட் ரூல் 3 பாருங்கள். ஜிஹெச் ஒரு சில இடங்களில் எஃப் ஒலி வடிவில் வரும். ஜிஹெச்சுக்கு ஒரு சில இடத்துல எஃப் அப்படிங்கிற சவுண்டில் வரும். அது என்னென்ன எக்ஸாம்பிள் பாருங்கள். காஃப், லாஃப், டஃப். இந்த இடத்துல இஃப், காஃப், இஃப் அப்படிங்கிற சவுண்டில் வருது, எஃப் சவுண்டு, இஃப். நெக்ஸ்ட் பாருங்கள், ஹெச். ஒரு சில இடங்களில் டபிள்யூ என்ற எழுத்துக்கு அடுத்ததாக ஹெச் என்ற எழுத்து வரும்போது அங்கே ஹெச் என்ற எழுத்துக்கு ஒலி வடிவம் இல்லை. அங்கே ஹெச் என்ற எழுத்து சைலண்ட் ஆகுது. நல்லா பார்த்துக்குங்க. அதாவது டபிள்யூக்கு அடுத்ததாக ஹெச் வந்தால் அந்த இடத்துல ஹெச்சுக்கு சவுண்ட் இல்லை, ப்ரொனன்சியேஷன் கிடையாது. அங்கே ஹெச் என்ன ஆயிடுது, சைலண்ட் ஆயிடுது. பாருங்கள், ஒய், ஒயில் பாருங்கள், ஹெச்சுக்கு சவுண்டே இல்லை. வாட், வேர், வெதர் இதுக்கெல்லாமே நம்ம ஹெச் சவுண்ட் இல்லை. நெக்ஸ்ட் ரூல் 2 பாருங்கள். ஒரு சில இடங்களில் டபிள்யூக்கு அடுத்ததாக ஹெச் வரும்போது அங்கே ஹெச் என்ற எழுத்துக்கு ஒலி உண்டு. நல்லா பாருங்கள், ஒரு சில இதில் டபிள்யூக்கு அடுத்து ஹெச் வந்தால் சவுண்ட் இல்லை, ஒரு சில இடத்துல சவுண்ட் இருக்குது. அது என்ன, எதுக்கு சவுண்ட் இருக்குன்னு பாருங்கள். ஹூஸ், ஹூ, ஹோல், ஹூஎவர் இந்த மாதிரியான வேர்ட்ஸுக்கு எல்லாமே ஹெச் சவுண்ட் இருக்குது. நெக்ஸ்ட் ரூல் 3 பாருங்கள். ஒரு சில வார்த்தைகளின் முதல் எழுத்தாக ஹெச் வரும்போது அங்கு ஹெச் என்ற எழுத்துக்கு ஒலி வடிவம் இல்லை. நல்லா பார்த்துக்குங்க. அதாவது வேர்டுடைய பிகினிங்கில், ஒரு வேர்டுடைய பிகினிங்கில் ஹெச் வரும்போது அங்கே ஹெச்சுக்கு சவுண்ட் இல்லை அப்படிங்கிறாங்க. அங்கே ஹெச் சைலண்ட்டாக தான் வரும். எந்த மாதிரி ஆர்டிகிள்ஸில், ரிமெம்பர் டு யூஸ் த ஆர்டிகிள் அண்ட் வித் வாய்ஸ்லெஸ் ஹெச். வாய்ஸ்லெஸ் ஹெச்ஆ ஆர்டிக்கிளில் வரும்போது அந்த இடத்துல ஹெச்சுக்கு சவுண்ட் இல்லை. பாருங்கள், அவேர், ஆனஸ்ட், ஆனர், ஹேர் அந்த மாதிரி. நெக்ஸ்ட் பாருங்கள், ரூல் 4 பாருங்கள். ஒரு சில வார்த்தைகளின் முதல் எழுத்தாக ஹெச் வரும்போது ஹெச் என்ற எழுத்துக்கு ஒலி வடிவம் உண்டு. இப்போ தான் ஒலி வடிவம் இல்லைன்னு பார்த்தோம். அதாவது வாய்ஸ்லெஸ் ஹெச் ஆர்டிக்கிளில் வாய்ஸ்லெஸ் ஹெச்ஆ வந்தால் சைலண்ட்டாக இருக்கும். ஆனால் வாய்ஸ்டு ஹெச்ஆர் தான் இந்த இடத்துல சவுண்ட் இருக்குது, ஹெச்சுக்கு சவுண்ட் இருக்குது. பாருங்கள், ஹிஸ்ட்ரி, ஹிஸ்டாரிக்கல், ஹேர், ஹாப்பி இந்த இடத்துல எல்லாம் ஹெச் சவுண்ட் வரும். நெக்ஸ்ட் பாருங்கள், கே. கேக்கான ரூல் பாருங்கள். என் என்ற எழுத்துக்கு முன்னதாக கே என்ற எழுத்து வரும்போது எப்பொழுதுமே கே என்ற எழுத்துக்கு அங்கு ஒலி வடிவம் இல்லை. அங்கு கே என்ற எழுத்து சைலண்ட்டாக மாறுகிறது. அதாவது என்னென்னா, கே, அதாவது என் அப்படிங்கிற எழுத்துக்கு முன்னாடி கே வந்தால்
ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், நோ, நாக், நைஃப், நாலேஜ். இக்னோ, இக்னாக், இக்னைஃப்னு நம்ம சொல்கிறது இல்லை. ஏன்னா இந்த இடத்துல நோன்னு தான் சொல்கிறோம். நோ, நாக், நைஃப் அப்படி தான் சொல்கிறோம். ஸோ அப்போ இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறது இல்லைங்க, கேக்கு ப்ரொனன்சியேஷன் தர்றதில்லை. எப்போவுமே என் அப்படிங்கிற வேர்டுக்கு முன்னாடி கே வந்தால் அந்த கேக்கு ப்ரொனன்சியேஷன் கிடையாது. அந்த இடத்துல கே சைலண்ட்டாக தான் வரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் எல் அப்படிங்கிறதுக்கான ரூல்ஸ் பாருங்கள். ரூல் 1, ஏஓயு என்ற உயிர் ஒலிகளுக்கு அடுத்ததாக, அதாவது வவல் சவுண்ட்ஸ், ஏஓயு அப்படிங்கிற வவல் சவுண்ட்ஸ்க்கு அடுத்து எல் வந்தால் அந்த இடத்துல எல்க்கு சவுண்ட் இல்லை. அங்கே எல் என்ன ஆயிடுதுங்க, சைலண்ட் ஆயிடுது. ரூல்ஸ் பாருங்கள். அதாவது ஏஓயு அதுக்கடுத்து எல் வந்தால் எல் சைலண்ட். நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஏஓயு அதுக்கடுத்து எல் வந்தால் எல் சைலண்ட். எக்ஸாம்பிள் பாருங்கள், சிஏஎல்எஃப். இங்கே என்ன இருங்க, ஏஓயு அதுக்கடுத்து எல் வந்தாலே சைலண்ட்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல ஏ வந்திருக்கு, அப்போ ஏக்கு அடுத்து எல் வந்திருக்கு. அதை கால்ஃப்னு சொல்லக்கூடாது, காஃப் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த இடத்துல எல் சைலண்ட். நெக்ஸ்ட்டு ஹாஃப், இது காஃப், இது ஹாஃப். நெக்ஸ்ட் ஃபோக், ஷுட், ஷுல்டுன்னு சொல்லக்கூடாது, ஷுட். ஏன்னா ஏஓயு அந்த ஓயுக்கு அடுத்தது எல் வந்திருக்கு. ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன ஆயிருதுங்க, எல் சைலண்ட் ஆயிரும். ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம எப்படி சொல்லணும், ஷுட் அப்படின்னு சொல்லணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏஓயு அதுக்கடுத்து எல் வந்தால் எல் சைலண்ட். அதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், காஃப், ஹாஃப், ஃபோக், ஷுட், அந்த மாதிரி. நெக்ஸ்ட் பாருங்கள், என். ரூல் 1 பாருங்கள். எம் என்ற எழுத்துக்கு அடுத்ததாக என் என்ற எழுத்து வரும்போது அங்கு என் என்ற எழுத்துக்கு ஒலி வடிவம் இல்லை. எம்முக்கு அடுத்தது என் வந்தால் அங்கே என்னுக்கு சவுண்ட் இல்லை. அங்கே என்ன ஆயிடுது, சைலண்ட் ஆயிடுது. பாருங்கள், காலம், டேம், ஆட்டம், சோளம், ஆட்டம் சீசன், காலம், டேம் அப்படின்லாம் சொல்கிறோம். டேம் அந்த இதெல்லாம். ஸோ அந்த மாதிரியான இடங்களில் எம்முக்கு அடுத்து என் வந்தால் அந்த இடத்துல என்னுக்கு ப்ரொனன்சியேஷன் கிடையாது. காலமன் அப்படின்னு நம்ம இதை படிக்கிறது இல்லை, காலம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ என்ன ஆயிருதுங்க, எம்முக்கு அடுத்து என் வந்தாலே அந்த எண்ணுக்கு ப்ரொனன்சியேஷன் கிடையாது அப்படிங்கிறோம். அடுத்தது பி. பிக்கான ரூல் பாருங்கள். ஃபஸ்ட் ரூல் பாருங்கள். பி என்ற எழுத்து பெரும்பாலான ஆங்கில வார்த்தைகளின் முதலாவதாக வரும்போது அங்கு பி என்ற எழுத்துக்கு ஒலி வடிவம் இல்லை. அதாவது பிடி, அதாவது வேர்டுடைய பிகினிங்கில் பி வந்தால் அந்த பிக்கு சவுண்ட் இல்லைங்கிறாங்க. அதாவது பிடி, பிஎஸ், பிஎன் இந்த ஃபார்மேட்டில் பி வரும்போது அந்த இடத்துல என்ன இல்லைங்க, பிக்கு சவுண்ட் இல்லை, பி சைலண்ட்டாக தான் வரும். எக்ஸாம்பிள் பாருங்கள், சாம், சைக்காலஜி, நிமோனியா, நிமேட்டிக் அப்படி தான் சொல்கிறோம். பிசால்ம், ஃபிசிக்காலஜி அப்படியெல்லாம் சொல்கிறது இல்லை. இதை ஃபிசிக்காலஜின்னு சொல்கிறது இல்லை, சைக்காலஜின்னு சொல்கிறோம். ஏன்னா பிடி, பிஎஸ், பிஎன் இந்த ஃபார்மேட்டில் வந்தாலே என்ன ஆயிடுது, பி சைலண்ட் ஆயிடுது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பிஹெச். பிஹெச் அப்படிங்கிற வேர்டுக்கு என்ன ரூல்னு பாருங்கள். பிஹெச் என்ற எழுத்து ஒரு சில இடங்களில் எஃப் என்ற ஒலியில் வருகிறது. ஃபார் எக்ஸாம்பிள், சோஃபியா, பேராகிராஃப், எலிஃபண்ட், டெலஃபோன் அந்த இடத்துல எஃப் அப்படிங்கிற சவுண்டில் வருது பிஹெச். நெக்ஸ்ட் ரூல் பாருங்கள், எஸ். எஸ்க்கான ரூல் பாருங்கள். ஃபஸ்ட் ரூலு, எல் என்ற எழுத்துக்கு முன்னதாக எஸ் எழுத்து வரும்போது அங்கு எஸ் என்ற எழுத்துக்கு ஒலி வடிவம் இல்லை. அங்கே எஸ் என்ற எழுத்து சைலண்ட்டாக மாறுது. அதாவது எல்க்கு முன்னாடி எஸ் வந்தால் அங்கே எஸ்ஸுக்கு சவுண்ட் இல்லை, அது சைலண்ட்டாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஐஎஸ்எல்ஏஎன்டி, எல்க்கு முன்னாடி எஸ் இருக்குது. அப்போ இதை என்னென்னு படிக்கக்கூடாது, எஸ்லாண்டுன்னு இஸ்லாண்டுன்னு படிக்கக்கூடாது, இஸ்லாண்டுன்னு சொல்லக்கூடாது. அப்போ இதை என்னன்னு சொல்லணும், ஐலாண்டு. ஏன்னா எல்லுக்கு முன்னாடி எஸ் வந்தால் அந்த இடத்துல எஸ் சைலண்ட் ஆயிரும். அப்போ இதை எப்படி படிக்கணும், ஐலாண்ட். எப்படி படிக்கணும், ஐலாண்ட், ஐல், ஐஸ், ஐல், ஐல்னு சொல்லணும், ஐசல்னு சொல்லக்கூடாது, எஸ் சைலண்ட், ஐல், ஐலட் அப்படி தான் பண்ணணும். இது எப்படி படிக்கணும், ஐலாண்ட், ஐல், ஐல், ஐலட் இப்படி தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் பாருங்கள், டி. டீக்கு எந்த மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னு பாருங்கள். அதாவது பின்வரும் பொதுவான ஆங்கில வார்த்தைகளில் டி என்ற எழுத்துக்கு ஒலி வடிவம் கிடையாது. டி என்ற எழுத்து சைலண்ட் ஆகுது. எந்த மாதிரி வேர்ட்ஸில் டி சைலண்ட் ஆகுதுன்னு பாருங்கள். கேசில், லிசன், ஆஃபன், விசில் இந்த மாதிரி லெட்டர்ஸில் இந்த மாதிரி வேர்ட்ஸுக்கு டி வந்து சைலண்ட்டாக வரும். நெக்ஸ்ட் யூ பாருங்கள். யூ என்ற எழுத்து ஜி என்ற எழுத்துக்கு அடுத்ததாக அல்லது வவல்ஸுக்கு முன்னதாக வரும்போது அங்கே யூக்கு சவுண்ட் இல்லை. அங்கே யூ என்ன ஆயிடுது, சைலண்ட் ஆயிடுது. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஜிக்கு அடுத்ததாக யூ வந்தால் பாருங்கள், ஜியூ, கைடு, குயிடுன்னு நம்ம சொல்கிறது இல்லை, கூயிடு அப்படின்னு சொல்கிறது இல்லை. ஏன்னா கைடு யூக்கு சைலண்ட்டு, யூ சவுண்டு கிடையாது இங்கே. ஏன்னா யூக்கு அடுத்தது ஜிக்கு அடுத்து யூ வருது, அப்போ யூ சவுண்டு கிடையாது.
கைடு, கஸ்ட், காட், கஸ், கஸ் பண்ணுறது, அந்த கைடு, கஸ், கஸ்ட், கைடு, கஸ்ட், காட், கஸ், இந்த மாதிரியான வேர்ட்ஸுக்கு ப்ரொனவுன்ஸ் ஆகுது. அப்போ இதில் என்ன இல்லை, யூக்கு சவுண்ட் இல்லை. இந்த இடத்துல என்ன ஆகுதுங்க, யூ சைலண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் பாருங்கள், டபிள்யூக்கான ரூல் பார்க்கலாம். ஒரு சில வார்த்தைகளில் ஆர் என்ற எழுத்துக்கு முன்னதாக டபிள்யூ என்ற எழுத்து வந்தால், நல்லா பார்த்துக்குங்க, ஒரு சில வார்த்தைகளில் ஆறுங்கிற எழுத்துக்கு முன்னாடி டபிள்யூ வந்தால் அங்கே டபிள்யூக்கு சவுண்ட் இல்லை, அங்கே டபிள்யூ என்ன ஆயிடுது, சைலண்ட் ஆயிடுது. பாருங்கள், ஆருக்கு முன்னாடி டபிள்யூ வருது பாருங்க, ரைட், ரெஸ்ட், ராங், ரேப், இந்த இடத்துல எல்லாமே டபிள்யூக்கு சவுண்டு கிடையாது. நெக்ஸ்ட் ரூல் பாருங்கள், பின்வரும் எழுத்துக்களில் டபிள்யூ என்ற எழுத்து சைலண்ட்டாக வடிவம் பெறுகிறது. எந்தெந்த இடத்துல மறுபடியும் இந்த லெட்டர்ஸ்லேயும் என்ன ஆயிடுதுங்க, ஆருக்கு முன்னாடி டபிள்யூ வள்ளினாலும் வேறு ஒரு சில எழுத்துக்களில் வந்து என்ன ஆகுது, சைலண்ட் ஆகுது. அது என்னென்ன பாருங்கள், ஹூ, ஹூஸ், ஹோல், ஆன்சர், இந்த மாதிரியான இடங்கள்ல எல்லாம் டபிள்யூ சைலண்ட் ஆகுது. நல்லா பார்த்துக்குங்க. அதாவது ஹூ, ஹூஸ், ஹோல், ஆன்சர், இந்த மாதிரியான வேர்ட்ஸில் டபிள்யூ சைலண்ட் ஆகுது. ஸோ இப்போ வந்து நம்ம A to Z வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா லெட்டர்ஸுக்கும் எப்படி சைலண்ட்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது, எந்த மாதிரியான லெட்டர்ஸ் எல்லாமே சைலண்ட் சவுண்டில் வரும் அப்படிங்கிறத நம்ம வந்து எக்ஸாம்பிளோட பார்த்துருப்போம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் அடுத்தடுத்து நம்ம இந்த மாதிரி போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களை தேடி வரும். இந்த மெட்டீரியலுடைய லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த மெட்டீரியல் வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த லிங்க்கில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அனைவருக்கும் நன்றி.